வணக்கம் மக்களே! வெல்கம் டூ டைனமிக் ட்ரிக்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போர்ட் மாஸ். இந்த போர்ட் மாஸ் தான் வந்து ரைட் ஃப்ரம் எல்கேஜி லெவல்ல இருக்க மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் இருக்க மேத்தமேட்டிக்ஸ் வரைக்கும் இந்த ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதா இருந்தாலும். போர்ட் மாஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, இது வந்து ஒரு ஆப்ரிவேஷன் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், பி ஃபார் பிராக்கெட், ஓ ஃபார் ஆர்டர், டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன் அண்ட் எஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன். இந்த போர்ட் மாஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்னன்னாக்கா பெட் மாஸ். இந்த பெட் மாஸ் அப்படின்றது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இருந்து டிரைவ் பண்ணது அப்படின்னா சொல்லலாம். இந்த பெட் மாஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, லைக் போர்ட் மாஸ் மாதிரி தான் இதுவும். இதோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, பேரந்தசிஸ், எக்ஸ்போனன்ட்ஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இதோட மீனிங் மோரார்லெஸ் போர்ட் மாஸும் பெட் மாஸும் ஒரே மீனிங் தான். ஃபர்ஸ்ட் நாம என்ன சால்வ் பண்ணணும்னா, பிராக்கெட்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் அப்படின்னாக்கா, இந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் சம்திங்ல ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், ஃபோர்த் ரூட், ஃபிஃப்த் ரூட், அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்ஸ் இருந்தாலும் அதை அடுத்து சால்வ் பண்ணணும். அதுதான் ஆர்டர் அப்படின்றது. இந்த ரெண்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே. இதை சிம்பிளா ஒரு 2 எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பிராக்கெட் எதுவுமே குடுக்கல. அதுக்கு நாம எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டா போய் இந்த 1+4 அதுக்கப்புறம் 1/5 இப்படிலாம் சால்வ் பண்ணக்கூடாது. இது இப்படி ஒரு சம் வருது அப்படின்னா நாம எப்படி சால்வ் பண்ணணும்னா, இதை நாம பிராக்கெட்க்கு ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா 4 the whole divided by 1/4. இது இந்த 4 மேல வந்தாக்கா 4 into 4/1. அப்போ இந்த 4 into 4 16 ஆயிரும். இந்த 16 தான் இங்க இருக்கு. இதுக்கப்புறமா நாம இந்த +16 -16 கேன்சல் பண்ணா பேலன்ஸ் 1 தான் இந்த ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க அழகா வந்து இவங்களே வந்து ஒரு நார்மல் பிராக்கெட், ஒரு ஃப்ளவர் பிராக்கெட், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். இங்கே ஃபஸ்ட்டு பிராக்கெட் சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த சின்ன பிராக்கெட், அதாவது இந்த 19 - 7 இதை சால்வ் பண்ணாக்கா என்ன கிடைக்கும்? 12 அப்படின்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் பிராக்கெட் 28 - 12 இதை சால்வ் பண்ணாக்கா என்ன கிடைக்கும்? 16. அந்த 16 வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குது. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அப்போது இங்கே 5 + 16 பண்ணாக்கா 21. ஃபைனலாக இந்த 37ஓட 21 சப்ட்ராக்ட் பண்ணாக்கா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 16. இப்படி தான் போர்ட் மாஸ் ரூலை நாம் ஃபாலோ பண்ணணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு போர்ட் மாஸ்னால் என்ன, அந்த ரூல் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதேமாரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.